சொல்லுங்க ஜி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஜி? சிக்கன் பிரியாணி. அப்படின்னு சொல்ல மாட்டேன், மஷ்ரூம் பிரியாணி. ஆமாம், மஷ்ரூம் பிரியாணி வித் 65 மீல் மேக்கர் 65 செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வெங்காயம் கட் பண்ண அழுதுதான் செய்வீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மீல் மேக்கரை ஊற வச்சிடலாம். டிவி யூஸ் பண்ணாதனால அதுவே ரெஸ்ட் எடுத்துக்குதோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என் பொண்டாட்டி பாருங்கள், சந்திரமுகியாக மாறுறது நீங்களே நல்லா பாருங்கள். தாங்க குட்டி, என்னப்பா நீ வீடியோவில் வரணுமா? என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகு கட் பண்ணுறா பார்த்தீங்களா? என்ன ரெண்டு ரெண்டா போடுற அவள் தானா? அப்பதான் நல்லா இருக்கும். குட்டி குட்டி ஆயிடுச்சுன்னா தெரியாது, மஷ்ரூம் இருக்குதே தெரியாது. ஓ, இது அப்படியே நாளாக போடலாம்ல? சரி விடு, செய். இதோ சூப்பராக செஞ்சு தரேன்னு நினைக்கிற. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையா? நாங்கள் சொல்லுவோம் என்னத்தாங்க, நான் செய்யறது சூப்பராக இருக்குதுன்னு நீ சாப்பிடணும். ஓகே. எவ்வளோ நாள் அப்படி தானே சாப்பிட்டுட்ருக்கேன். சரி சாப்பிடாத. யார் என்ன சாப்பிட சொன்னது? இவ்வளோ நாள் அப்படி தானே. இம்மா நான் வாணி இப்பெல்லாம் என்னென்ன செய்ய தெரியாதாண்ணா? செட்டிநாடு சிக்கன் தான், செட்டிநாடு மட்டன் தான், செட்டிநாடு மீன் குழம்புனா வாரம் வாரம் நான் செய்யறேன். சண்டே ஆனா உனக்கு லீவ் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நீனா யார் நீங்க சொன்னது அந்த மாதிரியா? தங்கலைனா தெரியல அப்படினா? ஆனா ஒரு நாள்ல கூட இன்னும் எனக்கு நீ சமைச்சு தரல. நான் என்ன வார்த்தை பாப்பா நீ சொல்லிட்ட? என்ன வார்த்தை? சமைச்சு தரலன்னு சொன்னேன். ஆமாம்மா. முருகா பிரியாணி நல்லா வரணும்பா. நல்லாவே வரக்கூடாது உனக்கு. பத்தியா ஏன்னா நீ இப்படி நெலிஞ்சினா நெக்கிய டமாலும் வீந்துருவடா. சும்மா வேறுகாட நீ அப்போ கொடுமை பண்ணினே இரு நீ. என்ன மாமா மாமா மாங்கம் தான் வந்துச்சா? பா ஏபிசிடி சொல்லமா? ஏ நானும் என் பையனை சிரிக்க போகிறோம். நீ அங்கே போடுற சரிராமரே, அது ஏன் புள்ள அடி என்ன கூட்டி. இப்பொழுது முதலில் நெய்யை ஊத்தி கொள்ளவும். நெய் ஊத்தத்துக்கு நெய்யே இல்ல சொல்லி இந்த வாங்கி வந்துருக்கோம்ல. எல்லாம் வாங்கி வருவேன். ஆமா, ஏதோ சொல்லுவாங்களே 7 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு 9 ரூபாய்க்கு பேட்சிட்டு என்ன பண்றது? எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யணும், சமைக்கணும். என்ன பண்றது? சரி பாப்பா இடைச்சா எவ்வளோ நேரம் நானும் தங்கம்மா வெயிட் பண்ணிக்கிறோம். நான் உன்னை கேட்கணும். அதுதான் சொல்கிறேன், நான் உன்னை கேட்கணும், நீ என்ன கேட்குற? அண்ணா குத்தி இல்லை, அது ஜல்லிக்கரண்டி, புது ஜல்லிக்கரண்டி நான் வாங்கின்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ், என் மனைவிக்காகவே. அங்கே சவுண்டு குறைக்க சொல்லலாம். ரெடிச்சா? பசிக்குது. காலையிலே கொஞ்சோண்டு 2 இட்லி தான் வச்சா. காலையில் ஒரு விராட் கோலி மாதிரி ஆகலனாலும், ஒரு சச்சின் மாதிரி ஆகலனாலும், ஒரு சதீஷ் மாதிரி ஆகலான்னு போட்டு நான் விளையாடுறதுக்கு போனான். என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு 10 o'clock. ஒரு 10:30 o'clock.
சரி விடு, ஒரு 11 o'clock. ஏய் அவள் தான் வந்தான். 11:15 வரும்போதே 1/4 மணி நேரம் கம்மியாக சொன்னான். சொல்லுவா கம்மியா. அதான் நீ சுத்திட்டு வர உனக்கு வச்சுட்டு போ. சீரம் செய்ப்பா, பசிக்குதுப்பா. சீரம் ஒருத்த வண்டி ஓட்டி எங்க போறான்னு கேளு. நான் எங்கண்ணா என்ன போகிறேன்? அம்மா வண்டி வரும். இங்க இருந்து வண்டி அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரும். அப்பா தூக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. சரி விளாட்டுவாங்க. ஏன்பா கீழே தான் போட்டுக்கிறா? ஏன்பா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை மீல் மேக்கர் 65 என்ன பண்ணி எங்கள் வீட்டில் கண்ணா நல்லா இருக்குதா? சப்பா இதா கண்ணாடி போட்டுக்கிறதால யாரா இது நம்மளை தூக்கி வச்சுக்கிட்டு அப்பாடா எத்தடி பாத்துக்கிற மாதிரி ரெடி பண்ணி சீரம் பாப்பா பாரு சீரம் பாப்பா. நான் கிண்டுறது பேரு அடியே பிடிக்காத அளவுக்கு கிண்டி வச்சுக்கிறேன் பாருங்க. பார்த்தல சூப்பரா அது ஃப்ரிட்ஜில் வைப்பா லைட்டா. அது நல்லா ஊறும். ஓ ரெடியா அர்ச்சியா? ரெடியா? அரிசி போட்டாச்சா? ரெடியா? அடுத்தது என்னது? புதினாவா? ஓகே. என்ன பண்றீங்க? என்னால மூட முடியல. கரெக்டா இருக்கா? அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 10 minutesல விசில் வந்துடும். விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணுவோம், சாப்பிடலாம். பண்ற லட்சணம் இதுதானா? இதோ பத்துன்னுக்கிறிய ஹெல்ப் பண்றேன்னு ஒரு நான் சமைக்கிறேன்னு யாரோ சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, ஓஹோ அப்படி என்ன ஹெல்ப் பண்ணீங்க? மூஞ்சி எப்ப நல்லா ஆஃப் பண்ணிருங்க. விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிருங்க. ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். ஏதாவது அது கூட நீ பண்ண மாட்டல? நான் பொரிக்கிறேன்னு சொன்னேன். எப்ப சொன்ன? இப்பதான் ஜஸ்ட் வீடியோ எடுத்துக்கிறியா? கேடியா? இவ்வளோ நீ பார்க்கல. ஏய் இந்த கம்பி நீட்டுற கதையெல்லாம் வேற யாருக்கிட்டனா சொல்லு போயிட்டு. ஓகே ஓகே. ஆஹா நல்ல வாசனையா வருதுங்க. நல்ல வாசனை வருதா? எனக்கு ஒண்ணுமே வரல. எதுக்கு பலூர நீ? மூக்காச்சிங்குது. சீரம் இதான் காட்டுனா உன் மூக்கு எத்தனை அதில் கட்டுற? நல்லா கிண்டுறது தான். நீ இதுவும் பொறிக்கலையே? பொறிக்கலாம்.
ஏய் சுட போகுது நல்லா இதா சரி இரு வரேன் கிளறிட்டியா ம் என்ன காஞ்சிருக்கா பாரு இன்னும் காய வேலை எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா ஏன்னா ஃபுல்லாக இருந்தால் தான் கரெக்டாக புரியும் பார்த்து உஷாரா எங்கே மசாலாவே காணும் இருக்கு காயட்டும் இரு இப்போதான் நல்லாயிருக்கும் லைட் ஆஃப் பண்ணுறேன் லைட்டு நான் வைக்கவே இல்லையா பார்த்து மீன் மேக்கர் 65 ஃப்ரெண்ட்ஸ் வெந்தோடனே காம்பு இன்னும் கொஞ்சம் போடலாம் வாவ் உன்னை பொறி சொன்னா நீ என்ன பொறி சொல்லிட்டு தெரியாம கேட்குறேன் சாப்பிட வேண்டியதா திண்டு காலி பண்ணிடாதா அப்புறம் உனக்கு சாப்பாட்டுக்கு கிடையாது ஆ ஏதா காலி பண்ணணும் உனக்கு சாப்பாட்டுக்கு கிடையாது ஆளாம் முடியாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா என் பொண்டாட்டியோட கை மனம் அரே வா சமையலே எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் எப்படி உனக்கு விதவிதமா சமைச்சு தராங்க சரிங்க மேடம் அப்படியே என்ன பாராட்ட மாட்டியே நீ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது சாப்பாடு மூஞ்சி பாரு பசியில கை கிரு கிரு கிருன்னு இருக்குது கண்ணெல்லாம் கை கிருகிருந்தா சாப்பாட்டுல கை வைக்க முடியல தானே பார்த்தீங்களா பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி சில்லி சிக்கன் இன்னைக்கு எங்க வீட்டுல கை பிரியாணி தான் நாங்க இது செஞ்சோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல Sunday special. இதனால நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்ல சரி நான்வெஜ் தான் இல்லை இதையாச்சும் சாப்பிட்டு மனசு தேர்த்திப்போம்னு சொல்லிட்டு தான் இது கண்டிப்பாக ஆமாம் பாரு பாரு எப்படி இது ஃபோன் வச்சுங்களா ஊட்ட முடியாது நீ சாப்பிட்டா நானே சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் மஷ்ரூம்ல எனக்கு தான் நிறைய வைக்கும் உனக்கு வரல பத்தியா வாங்கின்னு வந்தது நான் ஆனால் சாப்பிட்றது அவங்க சரி விடு உடம்ப தேத்திக்கிங்க சரி சாப்பிட்டு எப்படி இதுன்னு நான் சொல்றேன் சீக்கிரம் செம்மையா இருக்குது சாப்பிட்டு பாருங்க நான் சரி போனா கொஞ்சம் போடுறோம் புதுசுன்னா போட்டாரு சுடு வேறு போட்டுல சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ரைத்தா மட்டும் செய்யல யாரும் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சுல பரவாயில்ல நாங்கள் இது சில்லி சிக்கன் நினச்சின்னு மனசு தேத்தின்னு சாப்பிட்றோம் உங்கள் வீட்டில் இந்த சண்டே என்ன சமையல் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் स्टोरी का कोई पर्पस कोई मीनिंग